அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மயிலம் ஒன்றிய பேரவை கூட்டம் தோழர் கோ. மாலதி தலைமையில் நடைபெற்றது. பேரவை கூட்டத்தை மாவட்ட செயலாளர் தோழர் டி. இலக்கிய பாரதி அவர்கள் துவக்கி வைத்து பேசினார். மாவட்ட பொருளாளர் தோழர் எஸ். சித்ரா வாழ்த்தி பேசினார். நிறைவாக மாநில துணைத் தலைவர் தோழர் எஸ். கீதா அவர்கள் பேசினார். 9 பேர் கொண்ட ஒன்றிய குழு தேர்வு செய்யப்பட்டது. அதில் ஒன்றிய தலைவராக தோழர் டி. ஜெயஸ்ரீ, ஒன்றிய செயலாளராக தோழர் ஆர். தைரியலட்சுமி, பொருளாளராக தோழர் கோ. மாலதி உட்பட புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ரெட் நியூஸ் தமிழ் துணை செய்தியாளர் செல்வம். ரெட் நியூஸ் தமிழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கிராமங்கள்ல இருக்கு. பொதுவா கழிப்பிட வசதி, தெருவாய்க்கா, சுத்தமான குடிநீர் இல்லாம இருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையில போதுமான மருந்து மாத்திரை இல்ல, டாக்டருடைய வருகை இல்லை. அதனால பாம்பு கடி, நாய்க்கடிக்கான மருந்து மாத்திரை கூட இல்லாத ஒரு நிலைமை வந்திருக்கு. தெரு லைட்டு பல இடங்கள்ல எரியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா குழந்தைகளுக்கான, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இருக்கணும். நிறைய வன்முறைகள், பெண் குழந்தைகள் மீதான வன்முறைகள், பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளியில பெண் குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் புகார் பெட்டி அமைக்கணும். பெண்களுக்கான வன்முறைகள் வரும் பொழுது அதுக்கான குழுக்கள் போட்டு தனியான ஒரு விசாரணை நடத்தணும். கல்வித்துறையிலையும் அது கவனிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும். கவர்மெண்ட் பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கான நாங்கள் போனோம், ஆனாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு என்ற ஒரு மனநிலை வரணும் அப்படின்றதான். இன்னைக்கு நாடு முழுவதும் காதலிச்சு திருமணம் செய்பவர்கள் மத்தியில ஒரு பெரிய பயம் இருக்கு. ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த ஆணவ படுகொலை கூட ஒரு கல்லூரியில படிக்கின்ற ஒரு பட்டதாரி வாலிபர் திருமணம் செய்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இன்னைக்கு ஆணவ படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெற்றவங்களுடைய வயிறு எந்த அளவுக்கு இருந்து அந்த அம்மாவுடைய அழுகை இன்னைக்கும் கண்ணுக்குள்ள இருக்கு. தமிழக அரசாங்கம் இந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துற வகையில ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தணும் அப்படின்றதான். இதை சிறப்பு கவனம் இன்னைக்கு எடுக்கணும். இன்னைக்கு இங்க பல்வேறு விவாதங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விவாதத்துல அடிப்படையில மாதர் சங்கம் சார்பாக அதிகாரிகளுக்கான மனுக்கள் கொடுக்க போறோம். இதுல தாசில்தாராக இருந்தாலும் வட்டாட்சியராக இருந்தாலும் இந்த பகுதியில உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பாலம் கட்டியிருக்காங்க. பாலம் கட்டினதுல வரும்பொழுது விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை குறைக்கிற வகையில காவலர்கள் நிறுத்தி அதை பாதுகாப்பு செய்யணும். அப்புறம் இந்த பகுதியில் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கான பெண்களுக்கான பொது கழிப்பிட வசதிகள் இல்லை. அதனால அவங்க திண்டாடக்கூடிய ஒரு அவல நிலைமை இருக்கு. உடனடியாக பேருந்து நிலையம் அருகில் பொது கழிப்பிடம் கட்டி தரணும். கிராமத்தோறும் பொது கழிப்பிடம் கட்டி கொடுக்கறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.